தண்ணி கொடுக்கிறவன் எவனோ, அல்லேலூயா, அதுக்கு பிரதிபலன் உண்டு. கர்த்தருடைய ஊழியர்கள் அவருடைய ஸ்தானத்தில் நின்று அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் என்பதற்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். இதுக்கு ஒரு பதில் உண்டு. அல்லேலூயா. நிச்சயம் உதாசீனப்படுத்துவர்கள் உங்களை அல்ல, என்னையே உதாசீனப்படுத்துகிறார்கள். எந்த ஒரு கர்த்தருடைய வார்த்தையும் உதாசீனப்படுத்தக்கூடாது. மக்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லும் போது நிறைய மக்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள், காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த எந்த நபரை போய் நம்ம கூப்பிடுறோமோ அந்த நபர் மறுத்து 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 சொல்லிக்கிறோம். அப்புறம் பார்த்தா அந்த வீட்டில் ஒரே ஐயோ ஐயோ என்று சத்தம் கேட்கும். இல்லையா? ஆபத்து ஆபத்து. அந்த சத்தம் நம்ம வீட்டில் கேட்கக்கூடாது. அந்த சத்தம் நம்ம வீட்டில் கேட்கக்கூடாது. கவனமா இருக்கணும். ஒவ்வொரு நாள் அவர் பாதத்துல உட்காரணும். எங்க உட்காரணும்? ஒரு பாதத்துல உட்காரணும். இந்த உலகத்துக்கு போகும்போது சமாதானமா போய் அவருக்கு சேரும். நாமளே போவோம் அவர்கிட்ட, போதப்பா நான் வாழ்ந்து உங்ககிட்ட வந்து சேர்ந்தப்பா சொல்லுவோம். இல்லையா? பிள்ளைகளே, வேற எங்கேயும் உட்காரக்கூடாது. உண்மை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், பக்தி உள்ளவர்களாய், அவரை துதிக்கிறவர்களாய், கிடைக்கிற நேரத்தில் வேதத்தை வாசிக்கணும். ஏஞ்சல் நேரம் கிடைச்ச உட்காந்து தூங்கக்கூடாது. நேரம் கிடைச்ச உட்காந்து தெருவில் உட்காந்து அவங்க பேசக்கூடாது. வேதத்தை வாசிக்க ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் உட்கார்ந்து முட்டி போட்டுக்கிட்டே நம்ம பைபிள் படிப்போம். தூக்கம் வந்தால் தண்ணியில டம்ளர் வச்சு தண்ணியில ஃபுல்லா கண்ணு ஊத்திக்கிட்டே இருப்போம். தூக்கம் வரும், தூக்கம் வந்து பைபிள் படிக்க விடாது. ஆனா தண்ணி கண்ணு ஊத்தி 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 பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்க படிக்கதான் பயங்கரமான ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். கிடைக்கிற நேரத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்க வேண்டும். மக்களுக்காக உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். போன வாரம் எனக்கு ரொம்ப வேதனை. ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்க்கும்போது இஸ்ரவேலுக்கும் காசாவுக்கும் சண்டை. குழந்தைங்க ரொம்ப கேர் எடுத்துக்கிறது கிடையாது. பாவம் விசாரிப்போம், அது சண்டையை சப்பாங்க சோகம்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தோடு ஜெபிக்கிறது கிடையாது. ஆனா போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் எனக்கு மன வேதனை. குழந்தைங்களுடைய நிலைமை காசா ரொம்ப வேதனைப்படுதுன்னு சொல்லி அறிஞ்சு ஆணுடைய சமூகத்தில் அழுது ஜெபிச்சேன். நைட்டு 1 மணிக்கு ஜெபம் பண்ணேன். எத்தனை மணிக்கு? நைட்ல 1 மணிக்கு உட்காந்து அழுது கையேதி கெஞ்சினேன். சப்பா, ஒரு மனுஷனால இந்த சண்டையை நிறுத்த முடியாது. நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏதோ பார்க்கறது, செல்லுல பார்க்கறத வச்சு நம்ம சொல்றேன். ஆனாலும் சண்டை, இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு சண்டை வரக்கூடாது. இதனால குழந்தைகளும் பெரியோர்களும் அழிய, அந்த நாட்டு மக்களும் அழியக்கூடாது, இந்த நாட்டு மக்களும் அழியக்கூடாது. வீடு வாசலாம் இழந்து எங்க போய் பரிதாபமான நிலையில இருப்பாங்க சொல்லி அழுது மன்றாடி செபிச்சேன் போன வாரத்துல. அதுக்குன்னு ஒரு தனி ஜபம். கையேந்தி நின்று கதறின நைட்ல உட்கார்ந்துக்கிட்ட, ஆண்டவரே இந்த சமாதானத்துக்குள், இரு நாட்டுக்கு சமாதானத்துக்குள் யார் மூலமா சண்டையை நிறுத்துங்க ஐயா, சீக்கிரமா சண்டை நிறுத்தி கேட்கணும். பல நாட்களா இந்த சண்டை நடந்து கொண்டு வருதேன்னு வேதனையோடு ஜெபிச்சேன். ஆனா இந்த வாரத்துல அதே பேஸ்புக்ல தான் பாக்குறேன். சமாதானமா அவங்க இடத்துக்கு போறாங்க, சமாதானமா காசா மக்கள் போறாங்க, அவங்க இடத்துக்கு போறாங்க, அவங்க வீட்டுக்கிட்ட இழுதுதான் கிடக்குது எல்லாம் போறாங்கன்னு சொல்லும் போது மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கவனிமா. ஜெபிக்கிற ஜெபத்துல 2 விதமான ஜெபங்கள் இருக்கு. ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும், உண்மையாய் ஜெபிக்க வேண்டும், கருத்தோடு ஜெபிக்க வேண்டும், கர்த்தர்கிட்ட மன்றாடி நாம் ஜெபிக்க வேண்டும். சாதாரண ஜெபத்துக்கும் அழுதி ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. பாருங்க, கேட்டவங்கள நான் பார்த்தேன், இது பண்ண சும்மா லேசான ஒரு ஜெபம் தான். ஆனா அன்றைய தினத்துல எனக்கு ஒரு மன திருப்தி இருந்துச்சு. ஆண்டவர் எப்படியாச்சும் இந்த ஜெபத்தை கேட்பாரு. இப்ப பாரு, அதே பேஸ்புக்ல தான் பார்த்தேன். இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆராதனை முடிஞ்சிட்டு மதியம் உட்கார்ந்துட்டு, ஏசாப்பா ரொம்ப நன்றி அப்பா, ஏசையா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்பா. நான் பேஸ்புக்ல தான் பார்த்தேன் இந்த மாதிரி சண்டை. அதே பேஸ்புக்ல எல்லாரும் தன்னுடைய நாட்டுக்கு போறாங்க, சமாதானமா இருக்கிறாங்க, வார்த்தைகளை கேட்க வைத்தீங்களே, உங்களுக்கு கோடான கோடி நன்றி. அல்லேலூயா. பிள்ளைகளே, ஒருவருக்கு விபத்துகள், ஒருவருக்கு வியாதிகள், ஒருவருக்கு மரணம் என்று சொன்னால் அவர்களுக்காய் ஊக்கமாய் கருத்தாய் நாம் ஜெபிக்கணும். ஊர் மக்களுக்காக ஜெபிக்கணும், நம் உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக ஜெபிக்கணும்.
அநேகருடைய விடுதலைக்காக ஜெபிக்கணும். நாம பரலோகத்துல போய் அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, ஞானஸ்நானம் எடுக்காத எல்லா சகோதர சகோதரி நித்திய அழிவு, நரகத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. என்ன எல்லாம் ஒரு பிதாவினிடத்திற்கு வரான். ஜலத்தினாலும் ஆவினால் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஜலத்தினாலும் ஆவினால் பிறந்தாதான் ஒரு மனிதன் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். சும்மாலாம் நீங்க சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. தேவ ராஜ்யம் தான் நித்திய ராஜ்யம், நித்திய வாழ்வு. நமக்கு அந்த ராஜ்யத்துக்கு போகணும் என்று சொன்னால் நாம் அவரை ஏற்றுக்கொண்டு நாம் ஜலத்திலும் ஆவிலும் பிறந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. மக்களுக்காக மன்றாட வேண்டும். மக்களுக்காக மன்றாட வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கேள்விப்பட்டால் அது நமக்கு வந்த மாதிரி நினைத்து கர்த்தரிடத்தில் மன்றாட வேண்டும். நிச்சயமா நம்ம பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு தேவன் ரொம்பவே பதில் கொடுப்பார். அவர் ரொம்ப ரொம்ப பதில் கொடுப்பார். ஒரு டைம் சார வருஷத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. முன்னாடி ஆரம்பத்தில் நம்ம ஊழியத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர விபத்து, ரொம்ப கொடூரமா இருக்கு. அந்த ரோட்டு சாலையை போறதே ஒரு பயமா இருக்கும். சும்மா ஆரியஸ் மட்டுக்கிட்டாங்க இங்க சும்மா எப்படி அது நினைக்கவே முடியாது. அவ்வளவு திகில் அடையும். அந்த ரோட்டு போவதெல்லாம் ஒரு திகில் இருக்கும். ஆனா இப்போ ஆண்டுடைய பெரிய கிருபையில இப்பெல்லாம் அதிகமா ரொம்ப அடிக்கடி தொடர்ச்சி சார பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா தொடர் விபத்து. யாருக்கு தெரியாது, மக்களுக்கு கொஞ்ச நாள் போயிட்டு எந்த இடத்துல விபத்து நடக்குதோ சாரத ரோடு மக்கள் கிராஸ் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து விபத்து. அப்ப அந்த இடத்துல போய் ஒரு நாள் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அப்புறம் இப்படி போகும்போது ஜெபம் பண்ணு. சில நேரம் போகும்போது அதிகம் நம்மளுடைய திண்டிவனம் ரோட்டு அப்படிதான் இருக்கும். அப்படி ட்ரைவ் பண்ணு. பெசரி போயிட்டு இருக்கும்போது கூட நான் ஆண்டவருக்கு ரொம்பவே நன்றி சொல்றேன். அப்பா ஒரு கிருபை பெருசையா, ஒரு கிருபை பெருசு. விபத்துக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே சாலை விபத்துக்கள் நடக்கக்கூடாது. அதுக்காக இன்னும் நான் மன்றாடி செபிக்க வேண்டும். அது ரொம்ப ஆங்காங்கே விபத்துக்கள் இருக்கும். தீபாவளி வரப்போகுது, மக்கள் அதிகமா டிராவல் பண்ணுவாங்க. அந்த காரியங்களுக்கு நம்ம போராடி செபிக்கணும். அல்லேலூயா. நாம டிராவல் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு நெருக்கடியில நம்ம போனா நமக்கு எவ்வளவு பயம் திக்கல. நாம இங்க உட்கார்ந்து இருக்கணும். அவங்க அவசர நேரம் தான் போறாங்க. ரொம்ப நாள் வரைக்கும் இருந்துட்டு ஒரு விசேஷம் நம்ம சொந்த வீட்டுக்கு போறாங்க. சந்தோஷமா போறாங்க. மறுபடியும் சந்தோஷமா எங்க வீடு திரும்பி போகும். அல்லேலூயா. அந்த காரியங்களுக்காக ஒரு மனிதனுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆனா நம் ஜெபத்தை கேட்பார், கேட்காம இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளே அவரிடத்தில் கேட்கிறவன் பெற்றுக் கொள்கிறான். கேட்கிறவன் பெற்றுக் கொள்கிறான். தேவன் சொன்ன வார்த்தை மனிதன் சொன்னா மாறிடுவாங்க. மனிதன் சொன்னா கேட்கணும். நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன கஷ்டங்களும் தேவனிடத்தில் கேளுங்கள், கொடுக்கப்படும். கேட்கிறவன் பெற்றுக் கொள்கிறான். கேட்க ஒவ்வொரு காரியங்களுக்கா ஜெபிக்கணும். ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் ஏராளமான ஜனங்கள் வந்து அட்மிஷன்ல போட்டு அங்கங்க வீட்டு வாடகை எடுத்து தவிக்கிறாங்க. அந்த மக்களுக்காக நம்ம மன்றாட வேண்டும். கொடிய வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பிசாசினால் பிடிபட்ட நிறைய பேர் வீதியில தெருக்கடையில அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படின்னா குடும்பத்துல ஒரு நபர் அப்படி ஆனா என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். அப்படி நினைத்து கொண்டு நாம் ஜெபிக்கணும். பிசாசம் மைண்ட் திசை திருப்பி கொண்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கணும். தேவன் அதை கவனி யாருக்கும் தெரியாது. அந்த ரங்கத்திலே நாம் யாருக்காக ஜெபிக்கிறோம்? ஏஞ்சல் யாருக்காக ஜெபிக்கிறோம்? சமைச்சமா, சாப்பாடு கிடைச்சதா, சாப்பிட்டமா, ஜாலியா உட்கார்ந்தமா, பேசுறமா என்று சொல்லி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன கிடைத்தாலும் வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருக்க வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். மற்றும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் நம்மளால் முடிந்தது. அல்லேலூயா. உபவாசம் இருந்து மக்களுக்காக நமக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஆசைகளை கிறிஸ்தவர்கள் மாமிசம் அதன் ஆசை இச்சைகளை சிலுவைகளை அடைந்தவர்கள் தான் கிறிஸ்தவ. மாமிசத்திலே ஏற்படுகிற ஆசை இச்சைகளை சிலுவைகளை அடைந்தவர்கள் கிறிஸ்தவர்கள். மாமிசத்தில் பல எண்ணத்தை பிசாசு கொண்டு வருவான். அந்த ஆசைகளை சிலுவையை அடைந்து விடுவோம். அல்லேலூயா. அடைந்துட்டு நம்ம ஆசை இச்சைகளை அடக்கி கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து நமக்காக மக்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோம், யாருக்காக கண்ணீர் வலித்து கதறுகிறோம் என்று கர்த்தர் கவனிக்கிறார். அவன் தனக்கானது அல்ல பிறனுக்கானதை நோக்குவானாக. ஆண்டவர் நமக்காக தான் உலகத்துல மனிதனாக மாறினார். அல்லேலூயா.